ஏன்னா தலைவருக்கு எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு பேக்ரவுண்ட் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும் சார். அவர் பேக்ரவுண்டில் என்னவாக இருந்தார், மேபி அவரோட அப்பா என்னவாக இருந்தார், அவர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்னவாக இருந்தார், அது இதுன்னு எதையாவது பண்ணி கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா அது அவருக்குன்னே உரித்தானது சார். கொண்டு போகாமல் அவங்களால முடிக்கவே முடியாது. அப்படி கதை தான் எழுதி பழக்கப்பட்டாங்க. முத்து அருணாச்சலம் எதை எடுத்தாலும் இருக்கும் சார். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் ஜெயிலர் வரைக்கும் எடுத்துக்கோங்க, ஜெயிலருக்கும் அப்படி தான் இருக்கும், இப்படி இருக்கும். அதுலேயே அதாவது பாஷாவுக்கு எப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனோ அதுக்கு ஈக்குவல் சார். இன்னும் சொல்லப்போனால் அதை விட 1 இன்ச் ஜாஸ்தி சார். அப்படி ஒரு விண்டேஜ் போர்ஷனை வச்சு இந்த விண்டேஜ் போர்ஷனை மட்டும் டெவலப் பண்ணி ஸ்கூலு 2, 3, 4, 5 வரைக்கும் எடுக்கலாம் சார். அப்படி ஒரு விண்டேஜ் போர்ஷன் சார். செம்ம ஸ்டைலாக செம்ம மாசாக இருப்பார். டிஏஜிங்னா இது வரைக்கும் இந்திய சினிமாவில், இன்னும் சொல்லப்போனால் கரெக்டாக சொன்னால் தமிழ் சினிமாவில், சவுத் இந்தியன் சினிமாவில் இப்படி ஒரு டிஏஜிங் ஒர்க் ஆனதே இல்லை எங்கேயுமே. அப்படி ஒரு டிஏஜிங் ஒர்க் பண்ணி மாசாக காமிச்சு வித் டைலாக் டெலிவரியோட, வித் அவரோட பாடி ஸ்டைலோட, அவருடைய ஸ்டேச்சரோட, அவர் இதை பண்ணக்கூடியவரா அப்படின்றது நமக்கு தோணும். நீங்கள் விஷயம் என்னென்னா, ஒரு சில விஷயத்துக்கு அவர் செட் ஆவார் தெரியுமா, அந்த மாதிரி அந்த இதில் நமக்கு கம்பல்சரி நம்ம மைண்டில் ஆஹா வந்துடாண்டா தலைவன் அப்படின்ற மாதிரி விண்டேஜில் அவரை காமிக்க ஆரம்பிச்சதுலேருந்து சார் ஒரு 40 நிமிஷம் சார்.